நிகழ்தகவு. காதலியின் தாயை கழுத்தை நெரித்து கொலை முயற்சி. முடியை பிடித்து தரதரவன இழுத்து வந்து சரமாரி தாக்குதல். தாயை கொன்றுவிட்டு காதலியுடன் வாழ்க்கையை நடத்த மாஸ்டர் பிளான். மாஸ்க் அணிந்து கொண்டு பக்காவாக மர்டர் பிளான் போட்ட காதலனை போலீஸ் சுற்றி வளைத்தது எப்படி? காதலனின் கொலைவெறிக்கு என்ன காரணம்? பின்னணி என்ன? மார்ச் 3ஆம் தேதி காலையில் ஒரு 8 மணி இருக்கும். மகள் காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. கிச்சனில் அவங்க அம்மா சாமந்தி சமையல் பண்ணிட்டு இருக்க. பக்கத்து ரூமில் உடம்பு சரியில்லாமல் இருந்த கணவர் டீ போட்டு கொடுமான்னு கேட்டிருக்காரு. அந்த சமயத்தில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச இளைஞன் ஒருத்தன் நேராக கிச்சனுக்குள்ளே போயிருக்கான். அங்கே இருந்த சாமந்தியை கீழே தள்ளி விட்டு கழுத்தை நெரிச்சிருக்கான். அம்மாவோட அலறல் சத்தம் கேட்டு ரூம்ல இருந்து வெளியில் வந்த மகள் என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியாமல் கதறி இருக்காங்க. கழுத்தை நெரிச்சதும் இல்லாமல் அவங்க முடிய பிடிச்சி தரதரன்னு வீட்டு வாசலை இழுத்துட்டு வந்து கொலவெறியோட தாக்கியிருக்கான். தாய், மகள், தந்தைன்னு குடும்பமே கதறின சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஓடி வந்திருக்காங்க. அங்கே சாமந்தியை வெறித்தனமாக கழுத்தை நெரிச்சிட்டு இருந்த இளைஞனை பிடிச்சு கட்டி போட்டவங்க கையோட போலீஸுக்கும் தகவல் கொடுத்துருக்காங்க. பக்கத்து வீட்டில் உள்ளவங்க யாரும் வரலனா சாமந்தி உயிரோட இருந்திருப்பாங்களா அப்படிங்கிறதே கேள்விக்குறிதான். கொலை முயற்சியில் ஈடுபட்ட இளைஞனோட மாஸ்கை எல்லாரும் சேர்ந்து விளக்கியிருக்காங்க. அப்போ அவனை பார்த்ததும் சாமந்தியும் மகள் சுஷ்மிதாவும் திகைச்சு போயிருக்காங்க. ஏன்னா சாமந்தியை கழுத்தை நெரிச்சவன் வேற யாரும் இல்லை, சுஷ்மிதாவோட லவ்வர் ராஜ்குமார். எதுக்காக லவ்வரோட அம்மாவையே ராஜ்குமார் கொலை செய்ய முயற்சி பண்ணான் அப்படிங்கிறது போலீஸ் விசாரணையில் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தகவல் கொடுக்க அங்கே வந்த போலீஸ் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில் இறங்கினாங்க. அடுத்து கொலை முயற்சியில் ஈடுபட்ட ராஜ்குமாரை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. காவலர்களோட கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாம சாமந்தியை கொலை பண்ண முடியாம போச்சேன்னு வெறியோட உட்காந்துட்டு இருந்திருக்கான் ராஜ்குமார். எதுக்காக சாமந்தியை கொலை செய்ய முயற்சி பண்ண, உனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கேள்விகளா கேட்டிருக்காங்க காவலர்கள். எதுக்கும் வாயை திறக்காம மௌனமா இருந்தவனை பார்த்து கடுப்பான போலீஸ் தங்களோட பாணியில விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்னு விடாம ஒப்பிச்சிருக்கான் ராஜ்குமார். சார், என்னோட காதலுக்கு சாமந்தி தடையா இருந்தாங்க, அதனால தான் அவங்கள கொலை செய்யணும்னு முடிவு பண்ணேன்னு சொல்லியிருக்கான் ராஜ்குமார். அவங்கிட்ட துருவி விசாரணை பண்ணவங்க அவங்களோட காதல் விவகாரத்தில் நடந்த சம்பவங்கள் பற்றி கேட்டிருக்காங்க. தெலங்கானா சுட்டலப்பள்ளியை சேர்ந்த ராஜ்குமாரும் அதே ஊரை சேர்ந்த சுஷ்மிதாவும் கடந்த சில வருஷமா காதலிச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் உருகி லவ் பண்ணிட்டு இருந்த நேரத்துல தான் மகள் லவ் பண்ணி சுத்திட்டு இருக்கா அப்படிங்கிறது சாமந்தியோட காதுக்கு போயிருக்கு. உங்க மகள் அடிக்கடி ராஜ்குமாரோட பைக்ல சுத்திட்டு இருக்கான்னு தெரிஞ்சவங்க 2-3 பேர் சாமந்தி கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதும் காலேஜ்ல இருந்து வந்த சுஷ்மிதா கிட்ட அவங்க சொன்னதை பத்தி கேட்டு கண்டிச்சிருக்காங்க. ஆமா, அவனை தான் லவ் பண்றேன், கல்யாணம்னு ஒன்று பண்ணா அது அவனோட மட்டும் தான்னு உறுதியா சொல்லியிருக்காங்க சுஷ்மிதா. சாமந்திக்கு இந்த காதல் சுத்தமா பிடிக்கல. அவன் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான், நீ அவனை விட்டுத்தான் ஆகணும்னு சொல்லி மகளை அடிச்சிருக்காங்க சாமந்தி. அதுல இருந்தே தினமும் வீட்டில் சண்டை சச்சரவா தான் இருந்திருக்கு. வீட்டில் நடந்த எல்லாத்தையும் நொடி ராஜ்குமாருக்கு அப்டேட் பண்ண சுஷ்மிதா, நம்ம 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கிட்டா நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் சுஷ்மிதாவுக்கு கால் பண்ண சாமந்தி, அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப முடியல, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், சீக்கிரமானு சொல்லியிருக்காங்க. சுஷ்மிதாவுக்கு அவங்களோட அப்பா மேலே அளவு கடந்த பாசம். அப்பாவுக்கு ஏதாவது ஒன்றுனா துடிச்சு போயிடுவாங்க. அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொன்னதும் பதறி அடிச்சுட்டு போயிருக்காங்க. ஐசியூவில் சீரியஸாக இருந்த தந்தை 1 வாரத்துக்கு அப்புறம் வீடு திரும்பியிருக்காங்க. அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, நீ லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கன்னு சொல்லி தாய் கண்ணீர் வடிச்சதை பார்த்ததும் சுஷ்மிதா தன்னோட காதலை கைவிட முடிவு பண்ணிட்டாங்க. குடும்பம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட், நம்ம லவ்வை பிரேக்கப் பண்ணிக்கலான்னு ராஜ்குமார் கிட்ட சொல்லியிருக்காங்க சுஷ்மிதா. உங்க அம்மா சொன்னதுக்காக என்ன கழட்டி விட பாக்குறியான்னு கேட்டு சண்டை போட்டிருக்கான் ராஜ்குமார். அவன் பேசினதை காது கொடுத்து கூட கேட்காம போனை கட் பண்ணியிருக்காங்க சுஷ்மிதா. என் மேல உயிரையே வச்சிருந்தவளை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்களேன்னு சாமந்தி மேல கொலை வெறியோட இருந்த ராஜ்குமார் அவங்க இறந்துட்டா காதலி கூட சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சு சாமந்தியை தீர்த்து கட்ட முடிவு பண்ணியிருக்கான்.
சம்பவத்தன்னைக்கு காதலியோட வீட்டுக்கு போனவன் தாய் சாமந்திய கழுத்தை நெரிச்சு கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்கான். இந்த அத்தனை உண்மைகளும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. அடுத்து காதலன் ராஜ்குமாரை கைது செஞ்சு சிறையில அடைச்சிட்டாங்க போலீஸ். நிகழ்தகவு